ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து நிஃப்டியோட மார்க்கெட் அனலிஸ் வீடியோ. அதாவது நிஃப்டியோட ரேஞ்சை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நிஃப்டி வந்து எங்கே வந்து பை ஆகலாம், எங்கே வந்து செல் ஆகலாம், அதை பற்றி இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிசர்ச் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கும் அனைத்து கட்டணம் எஜுகேஷன் பர்பஸுக்கு உருவாக்கப்பட்டவையே. எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஒன்லி நாலேஜ் ஷேரிங் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி நிஃப்டியோட பையிங் அண்டு செல்லிங் ஏரியை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம நிஃப்டி வந்து டே கேண்டில் பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ண போகிறோம். அதாவது நிஃப்டி எங்கே வந்து பை ஆகலாம், எங்கே வந்து செல் ஆகலாம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வந்து லாங் டர்ம் வியூ மாதிரி பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய டூல் வந்து இஎம்ஐ பேஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். அதாவது 75 இஎம்ஐ பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அது எப்படிங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு டே கேண்டில் வச்சுக்கிட்டு இண்டிகேட்டில் போய் இஎம்ஐ செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த வந்து லென்த்தில் போய் இங்கே 9 தான் இருக்கும். நம்ம வந்து அதை 75 மாற்றுறோம். ஏன்னா நம்ம ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது தான் ஈஸியாக மார்க்கெட் அனலைஸ் பண்ண முடியும் ஒரு லாங் டர்ம் வியூக்கு. ஓகேவா? இப்போ ஒரு 75 வச்சுக்கோங்க. அப்போ க்ளோஸ் ஓகே பண்ணிங்க. அப்போனா 75 இஎம்ஐ பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ பாங்க ஃபஸ்ட்டு எப்படி மார்க்கெட் பாருங்கள். மார்க்கெட் எங்கேருந்து நான் ஏற்கனவே வந்து வாங்க இந்த லைன் வந்து 75 மூவிங் ஆவரேஜ். ஓகேவா? நம்ம பார்க்குங்க அழகாக மார்க்கெட் வந்து இந்த 75 மூவிங் ஆவரேஜில் நல்ல ஒரு கன்சல்ட் அங்கேருந்து உடச்சிட்டு கீழே அழகாக இறங்கிட்டாங்க. அழகாக கீழே இறங்கிட்டு மறுபடியும் பாருங்கள் அங்கேருந்து இறங்குனவே நல்ல புல்பேக் எடுத்து மேலே போயிட்டு கரெக்டாக பாருங்கள் அந்த மறுபடியும் இந்த 75 இஎம்ஐ டச் பண்ணிட்டு மார்க்கெட் அங்கேருந்து கீழே இறங்கிட்டா பாருங்கள். கீழே இறங்கிட்டு அகைன் மறுபடியும் இறங்கிட்டு மறுபடியும் மேலே பவுன்ஸ் பேக்கி மறுபடியும் அதே இந்த 75 இஎம்ஐ டச் பண்ணி கீழே இறங்கியிருக்கு. அதே மாதிரி மறுபடியும் மேலே இனி வரக்கூடிய காலங்களில் வந்து மறுபடியும் இந்த 75 இஎம்ஐ டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. அதாவது 24,213 இந்த 24,213 இருந்து மார்க்கெட் கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் 100 பாயிண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். மோஸ்ட்லி 24,200க்கு மேலே இருந்தால் அங்கே செல்லிங் ஏரியா. இப்போ மார்க்கெட் வந்து 24,200க்கு மேலே அங்கே டச் பண்ணி இங்கே கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் கீழே கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இது பை ஆகணும்னா ஏற்கனவே ப்ரீவியஸான இந்த 75 வச்சுக்கோங்க. இந்த 75ஓட இஎம்ஐ வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ட்ரேட் ஆகணும். அதாவது இதுக்கு மேலே 24,600க்கு மேலே நம்ம ட்ரேட் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான். ஓகேவா? அப்புறம் மார்க்கெட் வந்து நம்ம கண்டிப்பாக இந்த 24,200 சம்திங்கில் மார்க்கெட் கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் மேலே போச்சுன்னா கூட 24,600 மேலே போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் கீழே கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதுதான் கான்செப்ட். அப்போ நம்ம செல்லிங் சொன்னால் ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம நோட் பண்ணி வந்து 24,200லேருந்து நோட் பண்ணிக்கோங்க. நான் வச்சுக்கோங்க. நம்ம செல்லிங் ஏரியா வந்து 24,200லேருந்து 24,600 வரைக்கும் செல்லிங் ஏரியா. இங்கேருந்து மார்க்கெட் அழகாக மிகப்பெரிய கொஞ்சம் கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம ஈஸியாக புட்டை பை பண்ணி ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணிடலாம். இது ஒன்றும் நாலேஜ் ஷேரிங்காக தான். ஓகேவா? மார்க்கெட் வந்து 24,200லேருந்து 24,600 ரேஞ்சு இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி 24,200 கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அதையும் கொஞ்சம் மேலே ஏறி போச்சுன்னா நம்ம வந்து 24,601 வச்சுக்கோ. 24,600 தொட்டுட்டு கூட மார்க்கெட் கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ஜோனு தான். எப்போ இந்த 24,600க்கு மேலே அவன் ட்ரேட் ஆகிறானோ அப்போ தான் அப் ட்ரெண்ட். அது வரைக்கும் மார்க்கெட் செல்லிங் ஜோன் தான். நான் வச்சுக்கோங்க 24,200லேருந்து 25,600க்குள்ளே மார்க்கெட் கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. நல்லா நோட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? இது நம்ம வீக்லியும் செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? வீக்லி இதே மாதிரி தான் 75 மூவிங் வச்சுக்கோங்க. வீக்லியும் பார்ப்போம். ஏன்னா கொஞ்சம் டைம் ஃப்ரேம் அதிகரிக்கும் போது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ வீக்லி இங்கே கண்டிச்சாச்சு. ஓகேவா? இப்போ பாருங்கள் மார்க்கெட் அதே மாதிரி தான். இந்த மார்க்கெட் 75 மூவிங் ஆவரேஜ் மேலே ட்ராவல் ஆகி அங்கேருந்து கீழே இறங்கி பார்க்கலாமாங்க. இந்த 75 மூவிங் ஆவரேஜ் உடச்சி கீழே விழுந்துட்டேன். எப்படி 75 இஎம்ஏ கீழே பிரேக் அவுட் ஆகிட்டான். அவன் மார்க்கெட் கீழே இறங்கி மறுபடியும் அங்கே அங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட்டு அழகாக பார்த்துக்கும் இந்த 75 டச் பண்ணிட்டு அழகாக மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கேன். மறுபடியும் இங்கே ஏறி அழகாக இந்த 75 டச் போட்டு மார்க்கெட் அழகாக கீழே இறங்கியிருக்கேன். அப்புறம் மறுபடியும் இருந்தால் 24,335. ஓகேவா? நான் வச்சுக்கோங்க 24,300 வீக்லி கேண்டி பொறுத்த வரைக்கும் 24,335 டச் பண்ணிட்டு கீழே கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது.
நல்லா வாட்ச் பண்ணிப்பாங்க. மார்க்கெட் கீழே இறங்கிட்டு கரெக்டாக அந்த 75 டச் பண்ணிட்டு அங்கேருந்து கீழே கிராஷ் ஆகிருக்கேன். அகைன் மறுபடியும் இந்த 75 டச் பண்ணிட்டு அங்கேருந்து மறுபடியும் கிராஷ் ஆகிருக்கேன். அப்போ நான் மறுபடியும் இந்த லெவல் 24,335 வந்துட்டு மறுபடியும் கீழே கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம புட் சைடு ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். இந்த லெவலெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 24,200லேருந்து 24,600 வரைக்கும் ஒரு செல்லிங் ஏரியா. இந்த செல்லிங் ஏரியாவில் எந்த இடத்துல செல்லிங் ஆகி கீழே வந்துச்சுன்னா அப்போ ஈஸியாக புட்டை பை பண்ணிடலாம். ஓகேவா? வீக்லி கேண்டில் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் வந்து 24,300, இதுதான் 24,300 தான் செல்லிங் ஏரியா. டே கேண்டில் பொறுத்தவரை 24,200. ஓகேவா? நம்ம ஹை பாசிபிள் வந்து 24,600 தான். அது வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு டவுன் ட்ரெண்ட் ஆக மறுபடியும் ஒரு கீழே கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? எப்போ மார்க்கெட் 24,600க்கு மேலே அவன் ட்ராவல் ஆகிறானோ அப்போ தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப் ட்ரெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் மார்க்கெட் செல்லிங் ஜோன் தான். இந்த லெவல் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. ஓகேவா? இது எப்படிங்கிற வருங்காலங்களும் தெரியும். அப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்ட்ராட்டஜி கரெக்ட், நம்ம லெவல் கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு உங்களுக்கே புரியும். ஓகேவா? ஏன்னா 75 இஎம்ஐங்கிறது மிக பவர்ஃபுல்லான இஎம்ஐ. அதுக்கான 75 எடுக்கிறோம். ஓகேவா? நம்ம எப்பயும் 20 இஎம்ஐ வந்து நம்ம என்ட்ரி எடுத்துக்குவோம். 50 வந்து ஸ்டாப்பஸ் வச்சுக்குவோம். அதே வந்து 75ங்கிறது மிகப்பெரிய லெவல். இந்த 70 அந்த லெவல் டச் பண்ணி கீழே இறங்கிச்சுன்னா மார்க்கெட் கீழே இறங்கிடும். அங்கேருந்து மேலே ஏறிச்சு மேலே ஏறிடும். இதான் கான்செப்ட். நல்லா நான் வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து 24,200லேருந்து 24,200லேருந்து 24,600 வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு கூட கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி 24,200லேருந்து 600 இந்த லெவலில் செல்லிங் ஏரியா. அங்கேருந்து மார்க்கெட் டச் பண்ணி கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல ஈஸியாக புட்டை பை பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ணிடலாம். இது ஒன்லி நாலேஜ் ஷேரிங்காக தான். மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது டெக்னிக்கல் படி அதுக்காக இந்த வீடியோ. ஓகேவா? நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.